லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உமா 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 இது பாருமா, கண்ணை திறந்து பாரு உமா. உமா அவன் சும்மா இருந்த காலத்துல எல்லாம் அவளை கொஞ்சிக்கிட்டு இருந்தவன் இப்ப உண்டா இருக்கிற நேரத்துல இப்படி பாடா படுத்துறியடா. அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நீ தானே சொன்ன அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்ன. உன் பேச்ச நம்பி என் பிள்ளைய உன் வீட்டுல விட்டு வச்சதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க பாரு. நான் என்னம்மா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. பணம் கொடுக்கலன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கேஸ் போடுவேன்னு நீங்க 2 பேரும் தானே சொன்னீங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுத்த தப்பா? நான் கேட்டா நீ திருப்பி கொடுத்துருவியா? ஏன் திருப்பி கொடுத்த? எதுக்கு கொடுத்த? எதை சொன்னாலும் லூசு மாதிரி பதில் கொடுக்குறானே, நேரங்காலம் தெரியாம. நான் வேற என் பொண்ணு வேற இல்லையா? என்னை எது சொன்னாலும் என் பொண்ணுக்கு வலிக்கையா? உமா 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 என்ன நின்றுச்சு சார்? ஆஸ்பத்திரி வந்துருச்சு சார். நீங்க உடனே போய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. உமா 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 என்ன உமா? என்ன என்ன பார்த்தா உனக்காகலாம் மயக்கடிச்சு விழ போவேன்னு நினைச்சியா? என்ன பாக்குற? எதுக்காகடா இவ மயக்கம் போட்டா? இவ்ளோ நேரம் ஆம்புலன்ஸ்ல வந்தாதானே? எவளோ உன் எக்ஸ் வந்து உனக்கு பணத்தை கொடுப்பாலாம். நீயும் வெக்கமே இல்லாம அதை வாங்கிட்டு வந்து என் அப்பா மூஞ்சில தூக்கி அடிப்ப, சவால் விடுவ. எங்க முன்னாடியே நீ அவ கூட சேர்ந்துகிட்டு கடைய நடத்துவ. அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு நீயும் கடைக்கு போக கூடாதுன்னு தான் இப்படி ஒரு டிராமாவே பண்ண. என்னையா திருத்திருன்னு முழிக்கிற? இவனை பாருப்பா, எது சொன்னாலும் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பாக்குறதுல கில்லாடியா இருக்கான். இதே மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு தான் அவன் முன்னாடி போய் பிச்சை கேட்டிருப்பா. அவளும் இவனை நம்பி காசை எடுத்து இவன் மூஞ்சி மேலேயே தூக்கி போட்டிருப்பா. நல்ல நேரம் முடிய இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்க 15 லட்சம் போட்டவங்க கடையை திறப்பாங்க. அதுக்கப்புறம் நீ சாவகாசமா போனா போதும். அப்படியே நீ கடைக்கு போனாலும் நீ சும்மா தானே இருக்க போற. ஆமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள என்னால போக முடியாதுன்னே வச்சுக்கோ. அதுல உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன அல்ப சந்தோஷம் இல்ல? அப்படி என்ன சாதிச்சிட்டீங்கன்னு நீங்க 2 பேரும் தம் கட்டி வசனம் பேசிட்டு இருக்கீங்க? பெருசா இல்லனாலும் சிறுசா பண்ணோம்ல, சிறுசா. உன் கடைய உன்னாலேயே திறக்க முடியாத அளவுக்கு பண்ணோம்ல, அந்த திருப்தி தான். நீ என்னைக்கு என் அப்பாவை பார்த்து வெளியில போன்னு சொன்னியோ, பெரிய ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணியோ, அன்னையில இருந்து நானும் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது வெறும் ஓப்பனிங் தான், சும்மா ஒரு சாம்பிள். அவனே உன் கூட இருந்தே உன்னை ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன். உமா, பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப கோவப்படக்கூடாது, மனசை அமைதியா வச்சுக்கணும், நல்ல எண்ணத்தோட இருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சேர்த்து பாதிக்கணும் தான் அப்படி சொல்லுவாங்க. நீ இப்படி மனசு பூரா வெறுப்போடையும் வன்மத்தோடையும் இருந்தா அது பறக்க போற நம்ம குழந்தைக்கு நல்லது இல்லவுமா? ஏய், சும்மா நீ உங்க அப்பா மாதிரியே குடும்பத்தோட வாரிசு, வயித்துல வளர்ற குழந்தை புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு ஒரே வேர்ட மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த சென்டிமெண்ட், சில்லி ஃபீலிங்ஸ் இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏய், நான் உன்னையே இந்த அளவுக்கு வெறுக்கிறேனா, உன் புள்ளைய மட்டும் என்ன அப்படியே விட்டுருவேனா? ஆரம்பத்துல இருந்தே உன்னையும் உன் குடும்பத்தையும் வெறுக்கிற மாதிரி தான் கருவுலயே நான் சொல்லி சொல்லி வளர்ப்பேன்.
மாமா, பொண்ணு நல்லா இருக்கணும், அவளுக்கு பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும்னு ஒரு அப்பாவா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ஒரு நல்ல தகப்பனா கூட இருக்க வேண்டாம் மாமா? அட்லீஸ்ட் ஒரு நல்ல மனுஷனாவது இருந்து அவளுக்கு இந்த மாதிரி சமயத்துல நல்ல புத்தி சொல்லாம நீங்க அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கியா சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு? இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா? டைம் ஆச்சுல்ல, அடுத்து என்ன பண்ண போற? அதனால என்ன, கடையை திறக்க வேண்டியதுதான். எப்படி இங்க இருந்து அப்படியே அனுமார் மாதிரி பறந்து போறியா? நான் கடையை திறக்க தான் போறேன். நீங்க 2 பேரும் பக்கத்துல இருந்து பார்க்க தானே போறீங்க. ஒன்னாலேயே போக முடியாதுன்னு சொல்றோம், இதுல நீ என்னடானா எங்களையும் கூட்டு போவியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கு ராஜா, நடக்கும் ராஜா, நடக்கும். அப்பனும் பொண்ணு சேர்ந்து என்ன கேன பையன் நினைச்சிட்டீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு மக்க பையன் மாதிரி தெரியுதா? வில்லத்தனமா யோசிக்கிற பொண்டாட்டியும் அதை விட அதிகமா யோசிக்கிற அவ அப்பனோடையும் இவ்வளவு நாள் இருந்திருக்கேனே. அவங்க கிட்ட இருந்து அந்த வித்தைய நான் கொஞ்சம் கூட கத்துக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏய் என்னையா என்ன உளறிட்டு இருக்க? மாமா, என்னதான் பிளான் பண்ணாலும் உங்க அறிவுக்கு எட்டுற வரைக்கும் தான் போடுவீங்க. அதுக்கு மேல புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கு நீங்களே நினைச்சாலும் முடியாது. ஏன்னா உங்க மண்டையில இருக்கிற சரக்கு அவ்வளவுதான். ஏய், இந்த ஆஸ்ட்ரிச் இருக்குல்ல, ஆஸ்ட்ரிச், அதான் மாமா நெருப்பு கோழி. அது பெரிய மிருகம்லாம் விரட்டிட்டு வந்தா மண்ணுக்குள்ள தலையை விட்டு தான் முழு உருவத்தையும் மறைச்சிட்டு தான் நினைச்சுக்குமா. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ்குள்ள கதவு மூடிட்டு இருக்கிறதால நாம வேற எங்கேயோ இருக்கிறதா நீங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இப்படி சூடு உதர் தேக்கோ. அண்ணே, ஓபன் த டோர். கிருந்திக்கு ராமா. என்னடா அவதான் மயக்கடிச்சு விழுந்துட்டா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன அப்படியே யோட நடிச்சு அவளை கடை கூட்டிட்டு வந்துட்டியா? அக்கா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன்க்கா, உமா தான் கேட்கவே மாட்டேன்டா. மயக்கம் என்னங்க மயக்கம்? நான் கோமா ஸ்டேஜுக்கே போனாலும் நீங்க கடையை திறக்கிறத நான் என் 2 கண்ணால பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டா. இல்லம்மா, பாவம் புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்படுதல நிறைவேற்றணும்ல. கரெக்ட் கரெக்ட். அதை விட நம்ம மாமா அவரும் சொல்லிட்டாரு, மாப்பிள எதுவா இருந்தாலும் ரிப்பனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இல்ல மாமா? பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இப்ப சொன்னதை நான் நம்பணும்ல? நடந்ததை தான் சொன்னேன். உனக்கு சந்தேகமா இருந்தா தோ உண்மையின் உரைக்கல் சத்தியத்தின் ரத்தினம் நம்ம மாமா கிட்டே கேட்டு பாரு. யார் அவரையா? மாமா, அக்கா கேக்குது இல்ல, சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. டேய் ரவி, உன் குடும்பத்தை
முதல்ல மொத்தம் 2 டுபாக்கூர் இருந்தானே நினைச்சேன். இப்ப 3ன்னு தெரிஞ்சு போச்சு. ரவி, டைம் ஆயிட்டு இருக்கு, வா. ஆ ஆ. ஒரே நிமிஷம், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா? ஏங்க, ரிப்பன் வெட்டி கடை திறக்கிற நேரத்துல என்னங்க பேச போறாரு? அவனும் வர வர அப்பா கூடயே சுத்துறான்ல, அது அப்படிதான் ஆகும். என்னதான் பண்றான்னு பாப்போம். அவனுக்கும் மனசுக்குள்ள 1000 ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கும் இல்லையா? அவன் பேசிட்டு போட்டும். ஆமா ஆமா. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு அவசர தேவைக்காக வீடு கட்டவோ, கல்யாணத்துக்காகவோ, ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்ல பிசினஸ் பண்றதுக்கோன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனை திருப்பி கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம மனசு படபடன்னு அடிச்சு துடிச்சிட்டு இருக்கோம். கடனை நினைச்சாலே பாதி நிம்மதி போயிடும். ஆனா ஒருத்தங்களுக்கு பட்ட கடனை மட்டும் என்னைக்குமே திருப்பி தரணும்னு நாம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். சொல்ல போனா அது ஒரு கடனாவே நம்ம மதிக்க மாட்டோம். கடன் கடன் சொல்றேனே தவிர என்ன கடன் ஏது கடன்னு எந்த விவரமும் சொல்ல மாட்டேங்கிறானம்மா. என்னமோ சொல்ல ட்ரை பண்றான், ஆனா சரியா டெலிவரி பண்ண முடியல. பாரு, கடனுக்கு வட்டி கூட எவ்வளவு பர்சன்ட்னு சொல்ல மாட்டான். நான் கேட்ச் பண்ணிட்டேன். என்ன அவன் சொல்ற கடன் நன்றி கடன். நம்மள 10 மாசம் வயிற்றுல சுமந்த அம்மா, அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் நெஞ்சில சுமக்கிற அப்பா, இவங்க 2 பேருக்கும் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கடன் பட்டிருக்கோம். என்ன செஞ்சாலும் அந்த கடனை கடைசி வரைக்கும் நம்மளால அடைக்க முடியாது. ஏன்னா அவங்க அதை கடனை நினைக்கிறது இல்ல, தங்களோட கடமையா நினைக்கிறாங்க. ஆனா நாம ஒரு புள்ளையா நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் நாம அவங்களுக்கு திருப்பி தர ஒரு தவணையா இருக்கும். என்ன இவன் கடனை திருப்பி தர சொல்லியே பேசிட்டு இருக்கான்? கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாமோ? அவங்கள சந்தோஷப்படுத்த முடியாம போனாலும் அட்லீஸ்ட் சங்கடத்தை கொடுக்காமையாவது இருக்கணும். ஆனா அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப சங்கடத்தை கொடுக்கிறோம். இந்த உலகத்திலேயே அன்கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனையற்ற அன்புன்னு ஒன்று இருக்குன்னா அது புத்திர பாசம் மட்டும்தான். இன்னைக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் அவங்க இந்த கடையை திறந்து வைக்கணும்னு நான் அவங்களை கூப்பிட்டேன். அவங்க தான் இந்த கடையை திறந்து வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்பா வாங்கப்பா, வந்து ரிப்பனை கட் பண்ணுங்க. டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா. வேணா உங்க அம்மாவை கட் பண்ணி திறந்து வைக்க சொல்லு. சீதா, நீ போ சீதா. அவன் தான் ஆசைப்பட்டு கூப்பிடுறான்ல, நீங்களும் வாங்க. நீங்க வந்தாதான் நானும் போவேன். இப்ப எதுக்குடா தேவையில்லாம சொற்பொழிவெல்லாம் ஆற்றி டிராமா பண்ணிட்டு இருக்க? போ, வந்த வேலையை பாடுறா. இல்லப்பா, நான் நடிக்கலப்பா. இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. வாங்கப்பா. என்னங்க, வாங்கிக்கங்க.
சார் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க சார். நான் எடுக்கலமா. யோ, நாங்க பார்க்காத ஜூஸா? போயா, பெரிய ஜூஸ் எடுத்துட்டு பிரியா, வந்துட்டான். அவர் அப்படிதான். வா போலாம். என்ன சீதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, ஆனா இன்னைக்கு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. யார் அந்த இன்னொரு ஆளு? தோ பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்காரே. இதை விட வேற என்ன சந்தோஷமோ பெருமையும் இருக்க முடியும்? அவனுக்கு இது காலங்கடந்து வந்த ஞான உதயம்னாலும் இப்பவாசி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். ஆமா, எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறதுலயும் நுணை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலயே இருங்க. இந்த கடைய போன தடவை திறக்கும் போது யாரை வச்சு திறந்தான்? அவன் மாமனாரை வச்சு தானே. இப்ப எதுக்குங்க தேவையில்லாம உங்களுக்கு அந்த பேச்சு? இன்னைக்கு நாம தானே திறந்து வச்சோம், அப்புறம் என்ன? ஆமா ஆமா, புள்ளைய பத்தி ஒன்னும் சொல்லக்கூடாது, அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருமே உனக்கு. அங்க இருக்காங்க பாரு. என்னப்பா ஹாப்பியா? சொல்ல போனா உனக்கு தாமா தேங்க்ஸ் சொல்லணும். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவுதான் நட்புன்னு திருக்குறள்ல சொன்ன மாதிரி அவனோட இக்கட்டான சமயத்துல நீ அவனுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கம்மா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன பெரிய ஆளாக்காதீங்க. நான் இவனோட ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர் மட்டும்தான். நான் வேற எதையும் எதிர்பார்த்து இதை பண்ணல. ரவிக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றது எனக்கு சந்தோஷம்தான். பேருக்கு தான் நான் பார்ட்னரே தவிர இது எப்பவுமே ரவியோட சூப்பர் மார்க்கெட் தான். அப்பா, என்னடா? எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன? சொல்றேன்ப்பா, வாங்க. வாங்கம்மா. வாங்க. அப்பா, இதை இழுங்க. இந்தாங்கம்மா. டேய், இது எதுக்குடா? நீங்க இழுங்கப்பா சொல்றேன். டேய், எதுக்குடா? நீங்க இழுங்கப்பா. அம்மா, நீங்களும் ஒரே மாதிரி சேர்ந்து இழுங்கம்மா. இழுங்க. அம்மா என் முகவரி நீ அம்மா. டே ரவி. ஆமாம்மா, இனிமே என் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கும். இதெல்லாம் நான் எப்பவோ செஞ்சிருக்க வேண்டியது. லேட்டா செஞ்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. டேய், சீ போடா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு. மேடம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? அந்த வரேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். டேய் போடா, கடைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, போய் என்னன்னு பாரு. சரிப்பா. என்னங்க, என் பேர்ல கடைய பார்த்ததும் கண் கலங்கிட்டீங்க? என் பேர் வச்சிருப்பான்னு எதிர்பார்த்தேன், வைக்காததுனால அந்த வருத்தத்துல கண் கலங்கிருச்சு. அவன் எதை பத்தியும் யோசிக்காம உன் பேர் வச்சான் பாரு, அதான் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன்.